நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவராயிருக்கிறார். புதிய ஒரு மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நடத்தி வந்த எல்லா பாதைகள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளாக நினைக்கும் போது நம்முடைய இருதயம் நன்றியால் பொங்குகிறது. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று சொல்லப்பட்டது போல அடைக்கலமாய் ஆபத்து காலத்தில், பலவீன நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், எல்லா நேரத்திலும் கர்த்தர் நமக்கு பலனாயிருந்து திடனாயிருந்து நம்மளை தேற்றி நம்மளை தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உலக ஜனங்களை பாருங்கள், சின்ன சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்து போகிறாங்க. ஆனால் மலை போல பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் எழும்பி வந்து நிற்பதற்கு கர்த்தர் நம்ம பலப்படுத்தி கொண்டு வருகிறார்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர். நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு நாள் சோர்ந்து போகவே கூடாது. சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்கள் பயந்து அழுதுட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாக்கியம் பெற்றவர்கள். அப்பா நம்ம கூட இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? இதுவரைக்கும் நடத்தினவர் நம்மளை கைவிட்டு விடுவாரோ? யாக்கோபு பார்வோன்ட்ட போய் நிற்பார். அப்போ ஒரு வார்த்தை சொல்வார், நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று. பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்துட்டே இருக்கிறாரு. என்னைக்காவது கைவிட்டாரா? என்னைக்காவது விட்டு வேடிக்கை பார்த்தாரா? என்னைக்காவது மனுஷர் மத்தியில் நம்மளை தலகுனிய வச்சாரா? இல்லையே. அப்படி அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கதாக நம்ம நடத்தி வருகிறாரே. கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த மாதம் வெற்றியுள்ள மாதமாய், கிருபையுள்ள மாதமாய், கர்த்தருடைய இரத்தத்தினால் ஜெயிக்கப்பட்ட மாதமாய் இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நம்ம சேர்ந்து நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி வாசிக்கலாமா? எபிரேயர் 12:24 பின்பகுதி. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்னொரு முறை, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறது, நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம் என்று. இந்த உலகமே நன்மைக்காக ஏங்கி இருக்குது. என் வாழ்க்கையில் நன்மை நடந்துராதா? என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடந்துராதா? யாராவது எனக்கு நன்மை செய்ய மாட்டாங்களா? தினமும் கூட சிலர் நம்ம நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். அப்படித்தானே? ஒவ்வொரு புதிய மாதத்தை காணும்போது கூட நமக்கு அப்படி தான் ஆசையாக இருக்குது. ஆண்டவரே, ஏதாவது என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்துராதா? அது குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம், நம்முடைய வருமானம், நம்முடைய பிள்ளைகள் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் உலக ஜனங்களே ஒரு நன்மைக்காக எங்கெங்கமோ ஓடி தேடுறாங்க. வேதம் சொல்கிறது, நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய அந்த தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய ரத்தம் நன்மையானவர்களை நமக்காக பேசிக்கொண்டு இருக்கிறதா. இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் என் இருதயம் மிக மிக சந்தோஷப்படும். என் உள்ளத்தில் ஒரு ஆனந்த மகிழ்ச்சி பொங்கும். நன்மையானவர்களை பேசுதாப்பா உங்க ரத்தம். எங்க கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆண்டுகள் வருடங்கள் போயிடுச்சு, 100 ஆண்டுகள் தாண்டுது. அந்த ரத்தத்தில் இன்னும் உயிர் இருக்கிற அப்படின்னாலே, அந்த ரத்தத்தில் இன்னும் ஜீவன் இருக்கிற அப்படின்னாலே, அந்த ரத்தம் இன்று வரைக்கும் நமக்காக அது பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் மரித்து போன ரத்தம் அல்ல, அது பேசுகிற ரத்தம். அதுக்கு நன்மைகளை பேசுது, நமக்கு தீமை வரும்படி பேசலை. நன்மையானவைகளை அந்த ரத்தம் பிதாவின்ட்ட பேசிக்கிட்டே இருக்குதான். எவ்வளவு அந்த ரத்தத்தில் இருக்கிற கிருபையை பாருங்க தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் நினைக்கும் போது, தியானிக்கும் போது உங்க இருதயம் மகிழணும். ஏன்னா நமக்கு நன்மை செய்யறதுக்கு யாருங்க பேசுவா? நம்ம நல்லா இருக்கணும்னு யார் பரிதாபப்படுவா? நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும்னு சொல்லி யார் நமக்காக ஒரு காரியத்தை எடுக்க முன் வருவா? ஆனால் இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை நமக்காக பேசிக்கொண்டே இருக்குதான். அந்த ரத்தத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்லி பவுல் எழுதுறார். அந்த வசனம் இப்படி சொல்றது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் என்றும் சொல்லப்படுகிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்குன்னா அவர் நடுவில் இருக்கிறார். புது உடன்படிக்கைக்கு நடுவில் இருக்கிறார். ஆகவே அவர் பழைய உடன்படிக்கையை எடுத்து போட்டு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறபடினாலே இந்த நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்திற்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த வசனம் இப்படி சொல்லும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுது. ஆபேல் ரத்தம் என்ன பேசி? ஆதியாகமம் 4:10 ஆண்டவர் சொல்றாரு காயின்ட்ட, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடவில்லையோ? காயின் நினைச்சிட்டான் அண்ணனை சகோதரனை கொலை பண்ணது தெரியாத ஆண்டவருக்கு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறான் காயின். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாரு. என்ன கூப்பிடுச்சு? ஆண்டவரே, என் சகோதரன் என்னை அநியாயமா கொன்னுட்டானே, என் சகோதரன் ஆண்டவரே செய்யாத ஒரு தவறுக்காக கொன்னுட்டானே என்று சொல்லி தண்டனைக்காக ஆபேல் ரத்தம் கூப்பிடுகிறது. நீதி வேண்டும் என்று கூப்பிட்டது, நியாயம் வேண்டும் என்று கூப்பிட்டது. நல்லா புரியணும் தேவனுடைய பிள்ளைகள். ஆபேல் ரத்தம் என்ன பேசுச்சு? நீதிக்காக, நியாயத்திற்காக, செய்யாத ஒரு குற்றத்திற்காக என் சகோதரத்தில் நீ பழி வாங்க வேண்டும் என்று கூப்பிட்டது. நியாயத்துக்கு தான் கூப்பிட்டுச்சு ஆபேல் ரத்தம். ஆனா அதான் வேதம் சொல்லுது, ஆபேல்
ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் இது நன்மைகளை பேசுகிற ரத்தம் அப்படின்னா, முதலாவது சொல்றேன், இந்த ரத்தத்தில் ஆசீர்வாதம் நன்மைகளை பேசி கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஆபேலின் ரத்தம் நியாயத்துக்காக பேசி, ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்துக்கு மீட்பு உண்டாகும்படி பேசுகிறது, கிருபை அளிக்கும்படி பேசுகிறது, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி பேசுகிறது. அதனாலதான் எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம், அவர் சொந்த ரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அந்த சொந்த ரத்தம் நமக்கு மீட்பை உண்டாக்குச்சு. இந்த ரத்தம் நம்மளை குற்றம் உள்ளவர்கள் என்று தீர்க்கல. ஆபேலின் ரத்தமாவது நியாய வேண்டும் என்று கதறினது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலிருந்து என்னை நோக்கி அது கூப்பிடுது, சத்தமிட்டு கூப்பிடுது. அப்படிதான் காயின்ட்டு ஆண்டவர் பேசுறாரு. ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் தகுதி இல்லாத நமக்காக இந்த உலகத்துல தேவனுடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளை பெரிய மீட்பு, பெரிய அடையாளம், பெரிய ரட்சிப்பு. இந்த ரத்தம் நன்மையானவளை பேசிட்டே இருக்குது. இந்த ரத்தம் நம்மளை பழி வாங்குவதற்கு பிதாவிடத்தில் பேசலை. என் மகள், என் மகன், ஆண்டவரே இந்த ஒரு விசை இறங்கிருங்க, இந்த ஒரு விசை கிருபை பாராட்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளுக்கு, நம்ம செய்த பாவங்களுக்கு தண்டிக்கப்படணும்னா என்றைக்கோ தண்டிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அழிந்து போயிருக்கணும் நம்ம. ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் நன்மைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதுனால இன்ற வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வருஷங்களை கூட்டி கொடுக்கிறார், புதிய மாதங்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நமக்காக ஒரு ரத்தம் பேசுது. பலவீனத்தில் அந்த ரத்தம் நமக்காக பேசுதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உணர்றீங்களா? அதை எனக்காக ஆண்டவருடைய ரத்தம் நன்மையானவர்களை பேசிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சும்மா வாசித்தா இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாது. விசுவாசத்தோடு வாசிக்கணும், தைரியமாக வாசிக்கணும், சந்தோஷமாக வாசிக்கணும். எனக்கே உலகத்தில் கவலை, எனக்கே இந்த உலகத்தில் நான் ஏன் சோர்ந்து போகணும், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கி நிற்கணும்? எனக்கு ஒரு ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது, எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எனக்காக அது பிதாவனத்தில் மன்றாடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? அது இயேசுவின் ரத்தம், அது ஜீவனுள்ள ரத்தம், அது துடிப்புள்ள ரத்தம். இன்றைக்கும் அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது, அது நன்மைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் நன்மைகளை எதிர்பார்க்குறீங்களா? சில காரியத்தில் உங்க வாழ்க்கையில் தெய்வம் தலையிடும் நினைக்கிறீங்களா? எபிரேயர் 12:24 படி, அப்பா எனக்கு நன்மையானவளை பேசுகிற ரத்தம்னு சொன்னீங்களே, எனக்கு நன்மை உண்டாகும்படி பேசட்டும்ப்பா அந்த ரத்தம். இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு இன்னும் கூட சொல்லணும், ஆண்டவரே அந்த ரத்தம் நன்மையானவர்களை எனக்காக பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே எனக்கு நன்மை செய்வார் ஒருவரும் இல்லை, என் மேல பரிதாபப்படுவார் ஒருவரும் இல்லை, என் மேல சிந்தை வைப்பார் ஒருவரும் இல்லை. ஆனா ஒரு ரத்தம் எனக்காக துடித்து கொண்டே இருக்கிறது. நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பிள்ளைகளுக்காக, சொந்த பிள்ளைகள் என்று அவர் நம்மை வாங்கி கொண்டபடினாலே, சொந்த குமாரன் என்று பாராமல் பிதா தன்னுடைய செல்ல மகனை, ஒரே குமாரனை நமக்காக பலியிடப்பட்டதினாலே அந்த ரத்தம் நமக்காக பேசிக்கொண்டே இருக்குது, பேசிக்கொண்டே இருக்குது. சிலர் நம்ம சொல்லும்ல, நமக்கெல்லாம் யார் பேச வருவான்னு, யார் வரணும்னு கேட்குறேன். ஆண்டவர் ரத்தம் பேசுதே, ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குதே. நன்மையானவர்களை பேசுதா? எனக்காக நன்மையானவர்களை சந்தோஷப்படணும். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷப்படலாம். இந்த வசனத்தின் வாக்குத்தத்தின் மேன்மை எப்படி நீங்க பெறுவீங்க? நன்மையானவர்களை பேசிட்டே இருக்குது, தீமையே பேசல. நம்ம வாழ்க்கையில தீமை செய்யணும், அந்த ரத்தம் பேசல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை சார்ந்து வாழ்றோம்ல, அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ல, அவர் அப்பான்னு கூப்பிடுறோம்ல, அதனால பிள்ளைன்னு சொல்லி அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால அந்த ரத்தம் அந்த நன்மையா பேசுற ரத்தம் பேசிக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. வருக வரைக்கும் பேசும், நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பேசும், அது நமக்காக பேசும். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம். ரெண்டாவது, யாத்ராகம் 12:13 படி அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருப்பதாகன்னு சொல்லப்படுகிறது. யாத்ராகமத்தில் அவங்க வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களெல்லாம் பூசுங்க, ஏனென்றால் அது கடைசி வாத வெளிப்படுகிற நேரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட வைக்கிற நேரம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சங்காரதூதன் கடந்து போகும்போது இந்த ரத்தத்தை பார்த்து உங்க வீடுகளை கடந்து போயிடுவான். ரத்தம் பூசப்பட்ட வீடா இருந்தா அங்கே சங்காரதூதனுக்கு இடமே இல்லை. முதலாவது சொன்னேன், நன்மைகளை பேசுகிற ரத்தம். இரண்டாவது, இந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, அழிவிலிருந்து பாதுகாக்கிறது, சத்துடைய கரத்திலிருந்து பாதுகாக்கிறது. இந்த ரத்தம் தான் உங்களுக்கு அடையாளம். சங்காரதூதன் வேகமாய் வந்து, சங்காரதூதனுக்கு என்ன வேலை? எகிப்தியருடைய வீடுகளில் இருக்கிற தலை பிள்ளைகளை அழிப்பதற்காக வேகமாக சங்காரதூதன் கடந்து வருகிறான். கடந்து வரும்போது இந்த ரத்தம் தான் இவங்களுக்கு அடையாளம். எந்தெந்த வீடுகளில் இந்த ரத்தம் பூசப்பட்டுச்சோ அந்த வீட்டை விட்டுருவார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. இயேசுவின் ரத்தம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாதுகாப்பு. அதனால தான் அடிக்கடி சொல்றோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று. ஆண்டவர் ரத்தத்துக்கு முன்பாக பிசாசுகள் நடுங்கும், வியாதிகள் சுகமாகும். அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணுங்க வாயில, எனக்கு ஜெயம் கொடுக்கிற ரத்தம், என்னை வாழ்வழிக்கும்படி சிந்தின ரத்தம், குற்றமில்லாத அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. நான் சொன்னேன், ஆபேலின் ரத்தம் நியாயத்துக்காக ஏங்குது,
ஆனால் மத்தேயில வாசிக்கிறோம், யூதா சொல்லுவான், குற்றமில்லாத அந்த ரத்தத்தை, மத்தேயு 27:4 குற்றமில்லாத அந்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லுவான். அவனுக்கே தெரியுது, காட்டி கொடுத்துட்டு யோசிக்கிறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு. இந்த குற்றமில்லாத ரத்தம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அந்த ரத்தம் நம்ம மேலே பூசப்பட்டிருக்கணும், அந்த ரத்தத்துக்குள்ளே நம்ம வாழணும், அந்த ரத்தம் நம்ம வீடுகளில் அடையாளமாக இருக்கணும். ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறேன், ஆண்டவருடைய ரத்தம் என் வீட்டில் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது, என் வருமானத்தின் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, என் சரீரத்தின் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது. வியாதிகள் என்னை அணுக முடியாது. உலகத்தில் வருகிற பலவீனமாகிய சங்காரங்கள், பயங்கரமாகிய சங்காரங்கள் என்னை அணுக முடியாது. கர்த்தர் என் வீட்டையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தினாலாகிய வேலியை போட்டிருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும், அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். நம்ம வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் நம்ம கூட சிலர் அடிக்கடி நம்ம சொல்லி கேட்டுக்கிறோம்ல, வீட்டை நாங்கள் ஜோம்னி தண்ணி தெளிச்சோம். அது எதுக்கு அடையாளம்? ரத்தத்தை தெளிக்கிறோம் என்பதுக்கு ஆவிக்குரிய அடையாளத்தை அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். வெறும் தண்ணி தான், ஆனால் நம்ம விசுவாசித்து நம்ம ஆவியில தரிசித்து ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை உணர்ந்து நம்ம அதை செய்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷப்படணும். பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில், பாவங்கள் நிறைந்த உலகத்தில், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம வீடுகளில் பயங்கரங்களை அணுகாதபடி, உலகத்தில் வருகிற பலவிதமான சோதனைகள், பலவிதமான வேதனைகள் நம்முடைய குடும்பங்களை அணுகாதபடி கர்த்தர் ரத்தத்தினாலாகிய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருகிறா. ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணும். ஆண்டவரே உங்கள் ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டிருக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் மீது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும், ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிறாங்களா சொல்லி அனுப்புங்க, அப்பா உங்கள் ரத்தத்தை தெளித்து அனுப்புகிறேன். கணவனோ நீங்களோ வேலைக்கு போகிறீங்களா, சகோதரிகள் வேலைக்கு போகிறீங்களா சொல்லி ஜெபிச்சுட்டு போங்க, உங்கள் ரத்தத்தை என் மேலே தெளிங்கப்பா, உங்கள் ரத்தத்தின் பாதுகாப்பு எனக்கு இருக்கணும். ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை சங்காரதூதன் தொட முடியலையா? ஆண்டவரை அதுக்கு அனுமதிக்கல. அவர் தான் சங்காரதூதன் அனுப்புறாரு, அவர் தான் உத்தரவு கொடுக்கிறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, நீ சங்காரதூதன் இந்த வீட்டை தொட முடியாதபடிக்கு இந்த ரத்தம் அவளுக்கு அடையாளம். ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, யோசுவாவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவங்க வேவுக்காரரை ஒழிச்சு வைக்கிறாங்க. ஒழிச்சு வைக்கும் போது அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க, எங்கள் வீட்டை அழிச்சிடாதீங்க, எரிகோவுக்கு நீங்கள் உள்ளே வரும்போது எங்கள் வீட்டை நீங்கள் அழிச்சிடாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, உன் வீட்டில் ஒரு சிவப்பு நூறு கயிறை கட்டி என்ன செய், தொங்க விட்டுரு. அதை பார்க்கும்போது நாங்கள் உன் வீடு தான் நினச்சிட்டு என்ன செய்வோம், நாங்கள் உன்னை அழிக்க மாட்டோம் என்று வாக்கு கொடுக்குறோம். அது கூட எதுக்கு அடையாளம் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினால் ஆகிய பாதுகாப்பு. எத்தனை பேர் அந்த பாதுகாப்புக்குள்ளே இருக்க விரும்புகிறீங்க? உலகம் நம்மளை தொடக்கூடாது, பயங்கரங்கள் நம்மளை தொடக்கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு 3 முறை சத்தமாக சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ரத்தம் ஜெயமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ரத்த ஜெயம், அதான் ஒரு பாட்டு உண்டு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை, நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் ரத்தத்தா. ஒவ்வொரு நாள் சொல்லணும், ஜெயிப்பேன், ரத்தத்தினால ஜெயிப்பேன், இயேசுவின் ரத்தத்தினால ஜெயிப்பேன். இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை முழுசாக கிளைம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு 100% உரிமை இருக்குது. யாருக்கோ சிந்தப்பட்ட ரத்தம், ஐயோ எதை கேட்டாலும் அது எப்படி இயேசுவின் ரத்தத்தில் கேட்கறதுன்னு நினைக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா மேன்மைகளும், சுகம், பலன், ஜீவன் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எதை கேட்குறீங்களா? அந்த ரத்தத்தினால எனக்கு தந்துருங்கப்பா. ரத்தத்தினால தானே உடன்படிக்கை பண்ணாரு, புது உடன்படிக்கை அப்படி தானே ரத்தத்தினால தானே பண்ணாரு. அந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் இருக்கிறாரு. அந்த புது உடன்படிக்கைக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதமும் இருக்குது. பிசாசு நம்முடைய வீடுகளை தொடக்கூடாது, இப்போ பலவீனங்கள் நம்முடைய சரங்களை தொடக்கூடாது. தொடுற மாதிரி இருந்தால் ரத்தத்தை சொல்லி ஜெயம் எடுத்து முன்னோக்கி வரணும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்கள் ரத்தம் என் மீது தெளிக்கப்படணும், என் பிள்ளைங்க மீது தெளிக்கப்படணும், என் குடும்பத்தின் மீது தெளிக்கப்படணும். சத்துரு தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ரத்தத்தை பார்க்கும்போது சத்துரு நடுங்குவான் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இவங்க வீடுகள் மகிழ்ச்சியாக இருக்குது, இவங்க வீடு சந்தோஷமா இருக்குது. எகிப்திய வீடுகள் எல்லாம் எல்லா தலை பிள்ளைகளையும் சாக கொடுத்துட்டு எல்லாரும் கதறாங்க. அதனால தான் அணியணியாய் புறப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அவங்களே சொல்றாங்க சீக்கிரமா போயிருங்கன்னு. ஏன்? அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடு அடையாளமா இருந்தது. உங்க வீடு உங்க தெருக்கள் அடையாளமா இருக்கணும், உங்க ஊர் ஜனங்கள் மத்தியில் உங்க வீடு அடையாளமா இருக்கணும். ஏன்? ரத்தத்தினால் தெளிக்கப்பட்ட வீடு. அல்லேலூயா. 3ஆவதாக வாசிக்கிறோம், அதே எபிரேயர் 12:24 தெளிக்கப்படும் ரத்தத்திடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தும் போது அவங்க ரத்தத்தை தெளிப்பாங்க பலிபீடத்தில். அது எதற்கு அடையாளம்னா, பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதுக்கு அடையாளம். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் இப்போ இந்த தெளிக்கப்படும் ரத்தம் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம்,
பழைய ஏற்பாட்டு மாதிரி இப்போ ரத்தத்தை வெள்ளாட்டுக்கடா ஆடுகள் இதெல்லாம் வச்சு நம்ம ஏதோ ரத்தத்தை தெளிக்கணும் அவசியம் இல்லை. அதை அடித்து நம்ம ரத்தத்தை தெளிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த தெளிக்கப்படும் ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது. எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிக்கிறது. இந்த ரத்தத்தில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்குது, கழுவி கொண்டே இருக்கிறது, நித்தமும் நம்மளை கழுவுது. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சால் 1 யோவான் 1:7 வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை, சகல பாவம், பெருசு சிறுசு, தெரிஞ்சு செஞ்சது, தெரியாமல் செஞ்சது, துணிகரமாக செஞ்சது, வேணும்னே செஞ்சது, எல்லாத்தையும் மன்னிக்குது. சகல பாவம் மன்னிக்கப்பட்டதுனால தான் வந்து நிற்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டது அடையாளத்தோடு தானே வந்து கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக சொல்லணும், சகல பாவத்தை இன்னைக்கு சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வீடுகளில் பாவங்கள் அணுகாதபடி, உங்கள் பிள்ளைங்க வழி தவறி போகாதபடி இந்த ரத்தம் பாதுகாக்க. ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களை. இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது வீணாக போயிடக்கூடாது. சரித்திரம் சொல்லுகிறது 6.5 லிட்டர் ரத்தம் சிந்தினார் என்று. ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் நமக்காக சிந்திச்சார் எல்லாத்தையும். ஆனால் இன்னைக்கு உலகம் ரட்சிக்கப்படலையே, சில குடும்பங்கள் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்குதே. அப்போ அந்த ரத்தம் வேஸ்ட் ஆகிட்டோ யோசிச்சிருக்குமா? இன்னைக்காவது அந்த ரத்தம் வீணாக போகக்கூடாது. ஆண்டவரே, ஒரு சொட்டு கூட இல்லாமல் தானே நமக்காக சிந்தி கொடுத்துட்டாரு. இன்னும் நம்ம ஏன் பாவம் செய்யணும்? அதை நம்மளை அனுதினமும் கழுவிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? இல்லை, குற்றமில்லாத ரத்தம், அந்த மாசில்லாத ரத்தம் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் அப்பா ஊற்றி கொடுத்தாரு. நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை கழுவுதுங்கிறதுக்காக நம்ம இருதயம் துணிகரம் கொள்ளக்கூடாது. யாராகிலும் அந்தரங்க பாவங்கள், யாருக்கும் தெரியாத பாவங்கள், ரகசிய பாவங்கள், கண்களினால் செய்கிற பாவங்கள், இருதயத்தினால் செய்கிற பாவங்கள், செல்போன் வச்சு செய்கிற பாவங்கள், ரகசியமாய் குடும்பங்களுக்கு தெரியாத பாவங்களை அடிமைப்பட்டிருப்பீர்களானால் இந்த வசனம் உங்களுக்கு சாட்சியாய் மாறட்டும். செத்த கிரிகளை அது நம்மை சுத்திகரிக்கிறது. சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வதற்கு நம்முடைய இருதயம் யோசிக்கும் போது, பாவம் செய்வதற்கு நம்முடைய இருதயம் துணிகரம் கொள்ளும் போது அந்த ரத்தம் நம்ம கண் முன்னாடி, அப்பா எனக்காக அடிக்கப்பட்டீங்களே, ஓ அந்த ரத்தத்தை நான் அப்படி நான் என்ன சொல்கிறது, துணிகரமாக நினைக்க முடியாத ஆண்டவரே. அந்த ரத்தத்தை நான் அற்பமாக என்ன முடியாது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தை நினச்சி நான் பரிசுத்தமாக வாழ்வேன். குட்டி பிள்ளைங்களா, வாலிபர்களா, எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது. உங்களுக்காக, உங்கள் அம்மா அப்பாவோட ஆண்டு ரொம்ப உங்களை நேசிக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்தாரை விட உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. வாலிப நாட்களில் சில நீங்கள் உங்களையும் அறியாமல் இப்படி வாழ்ந்தா என்ன, இப்படி உடுத்துனா என்ன, இப்படி செஞ்சா என்ன, அப்படிலாம் இருதயம் வரும்போது, இல்லை இந்த ரத்தத்துக்குள்ளே நான் அடங்கி இருப்பேன். இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது. அந்த ரத்தம் கடைசியில் நமக்கு சாட்சி கொடுக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு. அதனால் ஆண்டவரே, அந்த இரத்தத்தின் மகிமை அறிந்த நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நம்ம வாழணும். எபிரேயர் 9:22 படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தை அத்தனையும் மன்னிச்சாரு. கல்வாரி சிலுவையில் அடிச்சுட்டாரு அவ்வளோத்தையும். இன்னைக்கு கூட ரத்தத்தினால கழுவுன்னு தானே கேட்குறோம். எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டார் தேவனுடைய பிள்ளைகளை. இனி திரும்ப பாவம் செய்யறதுக்காக அல்ல, பாவம் செய்து மறுபடியும் அவரை சிலுவையில் அடிப்பதற்காக அல்ல. இந்த தெளிக்கப்படும் ரத்தம் நம்மளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது, நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது, நித்தமும் நம்மை கழுவி கொண்டிருக்கிறது. ஓ, இன்னும் பரிசுத்தம் மேல பரிசுத்தம். அதான் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்றாரு. ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி நம்மளை மீட்டு எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மளை கழுவிட்டாருன்னா திரும்ப சாரி ஆண்டவரே, திரும்ப சரியாம செஞ்சுட்டே ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் இப்படி கேட்கறத விட ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செஞ்சு வருகிறீங்களே, என் உத்தமத்தை காக்க உதவி செஞ்சு வருகிறீங்களே, கிருபையா என்னை காத்து கொண்டு வருகிறீங்களே, உலகமே பாவத்துக்குள்ள சிக்கி தவிக்கும் போது ஆண்டவரே உலகத்தின் பாவம் என் மீது விழாதபடி காத்து கொண்டு வருகிறீங்களே அப்படின்னு எத்தனை பேருக்கு அப்படி சொல்லி ஜெபிக்க ஆசையா இருக்குது. ஏன்னா அவர் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் எஸ்ங்கிறார். ஏன்னா அவர் கிருபை உள்ளவர், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், அவரால் அவர் மன்னிக்கிறார். அதனால நமக்கும் சில நேரம் என்னதான் வந்து போச்சு, நம்ம இருதயத்திலையும் கொஞ்சம் துணிகரம் தான் வந்து போச்சு. அவர் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் சரியும் பாருங்க. இல்லை அந்த ரத்தம் நமக்கு துடித்து கொண்டிருக்கு, நன்மையானவளை பேசுது. ஆனால் அந்த ரத்தம் நமக்காக பரிந்தும் பேசிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளை கழுவுகிறது. ஒவ்வொரு நாளும் கழுவுது தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் கழுவுது. அதுக்காக திரும்ப பாவத்தில் விழாதீங்க ப்ளீஸ். அதான் ஒரு இடத்துல ஒரு போதகர் சொல்ல கேட்டேன், உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்களாம். உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. சிலர் சொல்கிறாங்க அது கல்வாரியில் அந்த கொல்கதா மலைக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல அது எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் அதை யாரும் கண்டுபிடிச்சவங்க இல்லை.
ஆனால் அப்படி ஒரு குறிப்பு சொல்லுது, அப்படி உடன்படிக்கை பெட்டி அந்த கொல்கதா மலைக்கு கீழே இருக்குது, ஆண்டவராக இயேசு அடிக்கப்பட்டார்ல அந்த மலைக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக மனிதர்களை அனுப்புனாங்களாம். அவங்களால உள்ளே போக முடியலையாம். அந்த அங்கிருந்து வெளிப்பட்ட மகிமை அவங்கள உள்ளே போக விடலை. அதனால ஒரு கேமராவை அனுப்பி, இது உண்மையா என்னன்னு தெரியாது, ஒரு போதகர் ஒரு இடத்துல சொல்ல கேட்டேன், ஒரு கேமராவை அனுப்பி அதை படம் பிடிச்சிட்டு வர சொன்னால் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே ரத்தம் சிந்தி இருந்துச்சான். அந்த கொல்கதா மலை அப்படி வெடிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி அடியில் இருக்குதான், அதில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ரத்தம் சிந்துறது மாதிரி இருந்துதான். அதனால அந்த ரத்தத்தை எடுத்து லேபுக்கு அனுப்புனாங்களாம். இந்த ரத்தம் எப்படி நம்ம பிளட்டெல்லாம் லேபில் டெஸ்ட் கொடுப்போம்ல அது மாதிரி. அப்போது அந்த லேபில் இருந்து சொன்னாங்களாம், பெரிய ஒரு லேபில் ரிசல்ட் நேர்த்தியாக வரக்கூடிய ஒரு லேபில் கொடுத்துருக்குறாங்க, இந்த ரத்தத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னா அவங்க சொன்னாங்களாம், இந்த ரத்தம் யாருடைய ரத்தம், இதில் ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, மரித்து இத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் இன்னைக்கும் அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம். எவ்வளோ மகிமையுள்ள ரத்தத்தை சேவிக்கிற நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு ரத்தத்துக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செய்யலாமா செய்யக்கூடாது, நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. சின்னது ஒற்றை மாதிரி வந்தாலும் அப்பான்னு விலகிடணும். கல்வாரி சிலுவை நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். என் மீறுதல்கள் அவர் காயங்கள் பட்டா, என் அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒரு வாக்குத்தத்த வசனமாக நினைப்பாங்க. ஏன் ரத்தத்தில் பரிசுத்தத்தை உண்டாக்குறார எவ்வளோ மேன்மை, நமக்கு பாவத்தை கழுவுறார எவ்வளோ மேன்மை. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு இந்த ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. அதனால் வாழ்க்கை முழுசு பரிசுத்தமாக வாழணும். 1 கொரிந்தியர் 10:16 படி நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. அந்த ரத்தம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, இயேசுவின் ரத்தம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஏன்னா அந்த ரத்தம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து மீட்டுட்டு, அதனால் அந்த ரத்தம் நம்மளை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நம்மளை ஒவ்வொரு நாளும் உயர்வுக்கு மேலே உயர்வு, மேன்மைக்கு மேலே மேன்மை தந்து அந்த ரத்தம் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையும் நீதி உள்ளதுமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ரத்தத்தினால் என்னோட உடன்படிக்கை பண்ணினீங்களே ஆண்டவரே, உங்கள் ரத்தத்து நிமித்தம் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நமக்காக சாபமானார், நமக்காக தரித்திரரானார், நமக்காக ஏழ்மையானார். ஏன்? நம்மளை ஐஸ்வர்யவன்களாய் மாற்றும்படி, நம்ம கிருபையில் பலப்படும்படி. அதனால் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்கும்படி, என்ன ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி தானே நீங்கள் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தில் மறிச்சிங்க ஆண்டவரே. அப்போ அந்த ரத்தம் என்னை ஆசீர்வதிக்கணும்ல ஆண்டவரே. ஆனால் ரத்தத்துக்காக வாழணும், உண்மையுத்தமாக வாழணும். சும்மா வாழ்ந்துட்டு ஆசீர்வதி அப்படின்னு கேட்டால் ஆசீர்வதிக்க மாட்டார். அது ஆசீர்வதிக்கிற ரத்தம். நம்முடைய பிள்ளைகளை அந்த ரத்தம் ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது, நமக்குரிய மேன்மைகளை தருகிறது. ஒவ்வொரு நாள் கேட்கணும்ப்பா, ரத்தத்தால் உடன்படிக்கை பண்ணின தேவனை ஆராதிக்கிற ஆண்டவரே, நான் தரித்திரனா இருக்கக்கூடாது, நான் கடன்பட்டவனா இருக்கக்கூடாது, நான் வறுமையில் வாடுறவனா இருக்கக்கூடாது, நான் அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்திரவனா இருக்கக்கூடாது. இந்த ரத்தம் என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த ரத்தம் என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ரத்தம் உங்க தலை மேலே கை வச்சு சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதிக்கிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், என்னை என் வாழ்க்கையில் உயர்வுகளை கொண்டு வர ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், என்னை மேன்மைப்படுத்துகிற ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நான் எதிர்பார்த்த நான் வேண்டிக்கொள்ள மறந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமை சகல காரியங்களை ஆசீர்வதிச்சாராம். அதே போல இந்த ரத்தம் என்னை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, இந்த ரத்தம் என்னை ஆசீர்வதிக்கும். நீங்க சொல்லணும், கர்த்தர் ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிற அப்படின்னாலே இந்த ரத்தம் எங்களை ஆசீர்வதித்தது, இந்த ரத்தம் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிச்சது நீங்க சாட்சியா சொல்லணும். அந்த அளவுக்கு ரத்தத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு. அதனால சொல்லி ஜெபிச்சு நீங்க விசுவாசித்து அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக வாசிக்கிறோம், எபேசியர் 2:13 படி, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த ஆசீர்வாதம் நம்மளை சமீபமாக கொண்டு வந்துச்சு. இந்த ரத்தம் தூரமாக இருந்தோமா, அக்கிரமம் செஞ்சு பாவம் செஞ்சு அடிமைப்பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு நம்ம திராணியற்றவர்களாய் தகுதியற்றவர்களாய் தூரமாக இருந்தல நம்மளை அவர் ரத்தம் நம்மளை க்ளோஸ்டாக கொண்டு வச்சா, நெருக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துச்சான். ஆண்டு ரெண்டு நெருங்கி வர உதவி செஞ்சான். ஆசையாக இருக்கலாம் இதில் வாசிக்கும் போது எங்கேயோ இருந்தோமா, தூரமாக. ஆனால் இப்போ இந்த ரத்தம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம சமீபமாய் கொண்டு வந்து இந்த ரத்தம் நம்மளை நிறுத்தி இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பாசமாக கத்தை தேட வைக்கிறாரு, அவர் ஆசையாக நம்மளை தேட வைக்கிறாரு. இப்போ முந்தி நமக்கு சிலர் ஜபனா பிடிச்சிருக்காது, ஒரு காலத்தில் சபனா பிடிச்சிருக்காது.
ஆண்டவர் வசனம்னா பிடிச்சிருக்காது. இப்போ ஆண்டவர் நம்மளை சமீபமா அந்த ரத்தம் அவரோடு கூட சமீபமா கிட்ட 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 சேர்க்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால நேத்தை விட இன்னைக்கு ஏங்குறோம், ஆண்டவரே உங்களுக்காக வாழணும். இன்னை விட நாளைக்கு ஏங்கணும், அப்பா உங்களுக்காக வாழணும்னு. ஒவ்வொரு நாளும் இந்த ரத்தம் அவர் அண்டை நம்மளை சேர்த்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கிட்டி சேர்வதே என் நாவல் பூமியில்னு ஒரு பாட்டு உண்டுல, அது மாதிரி இன்னும் ஆண்டு நெருங்கி போனோம் அவர்கிட்ட. அடுத்த நாள் இன்னும் அவர்கிட்ட நெருங்கி போனோம். ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு நெருங்கி போகிற கூட்டம் அன்னைக்கு பெருகி போச்சு. அசுத்தத்தில் நெருங்கி போகிற கூட்டம் பெருகி போச்சு. நம்ம முன்னே தூரமாக இருந்தோம், ரட்சிக்கப்படாமல் இருந்தோம், ஆண்டவர்னா யாருன்னு தெரியாமல் இருந்தோம். கர்த்தர் ரத்தத்தினால மீட்டு அவரை சமீபமாக அவருக்குள்ள நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. என்ன கிருபை! அவருக்கு சமீபமாக நிற்பதற்கு நமக்கு என்னங்க தகுதி இருக்குது? இல்லையே. ரத்தத்தினால நம்மளை சமீபமாக்கிட்டாரா? அப்போ நம்ம தூரமாக போகலாமா? கண்டு காணாதவங்க போல போகலாமா? சபையில் நடக்கிற ஜெபங்களை அசட்டை பண்ணலாமா? தூரமாக இருந்தோம், இப்போ சமீபமாக கொண்டு வந்துட்டாரு. இன்னும் நேசிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா? நேசிக்காம எப்படிங்க இருக்க முடியும்? கர்த்தரை நேசிக்காம ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நேசிங்க, எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். வரலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. இந்த சரியா சவாலோடு சொல்கிறேன். அவர் நேசிங்க, நேசத்தின் உச்சிதங்களை அவர் கொடுங்க. எவ்வளவு அவரை நேசிக்க முடியுமோ, எவ்வளவு அவருக்காக வாழ முடியுமோ அவ்வளோ வாழ்ந்துருங்க. அவரை எவ்வளவு தேடுவதற்கு உங்களுக்கு சமயமும் திராணியும் கிருபையும் தர்றாரோ, அற்பமான சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சாக்கு போக்க சொல்லி அது இது சமீபமாக கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இன்னும் வாங்க, இன்னும் சமீபமாக அவரை தேடி வாங்க. ஏன் தூரமாக நிற்கணும்? அங்கே வந்து நின்று சமீபத்தில் வந்து நின்று அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. அப்பா, நீ தூரமாக விலகி ஓடுனேன், என் சொந்த காரியம் ஓடுனேன், இப்போ சமீபத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறீங்களே, உங்கள் கிட்ட வந்து நிற்கிறப்பா, உங்களுக்காக வாழ்கிறேன். ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை, ஒரு இருதயம், ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. கல்வாரி காட்சியை நம்ம பார்க்கல, ஆனால் தியானிக்க வச்சிருக்கிறாரே. இதெல்லாம் கண்ட பின்பு, இதெல்லாம் கேட்ட பின்பு அவரை நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? சமீபத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. தயவு செய்து சொல்றேன், பாவத்துக்கு சமீபமாக போகாதீங்க, உலகத்துக்கு சமீபமாக போய் நிற்காதீங்க, அந்நிய காரியங்களுக்கு சமீபமாக போய் நிற்காதீங்க. இந்த ரத்தம் அவருக்குள்ள கொண்டு வந்துட்டு, அதான் வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியர்களும் அந்த ரத்தம் நம்மளை மாற்றிடுவோம். ஓ என்ன மகிமை, என்னங்க தகுதி நமக்கு! ஆசாரிகளும் ராஜாக்களும் மாற்றிட்டான் அந்த ரத்தம். அவ்வளவு சமீபத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு தூரமாக போகக்கூடாது. கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:11 படி, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயித்தார்கள். ஜெயிக்க வைக்கிற ரத்தம் அந்த ரத்தம். இந்த ரத்தம் நம்மளை தோல்வியை கொண்டு வரல. பிசாசு ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது நினைச்சான் முடிஞ்சிட்டு சரித்திரம் என்று. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கினார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேட்டார். அங்கு மரணத்தை அவர் ஜெயமாக, ஏசாயா எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். நாம் ஆராதிக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர். நமக்கு ஜெயம் கொடுக்கும்படி கல்வாரி சிலுவையில் உலகம் அன்னைக்கு நினைச்சிச்சு. இயேசுவை சிலுவையில் அடித்தவங்க நினைச்சாங்க, அதான் அவரை பரியாசம் பண்ணுறாங்க. நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா அவர் சொல்லலை, இவங்க தான் ராஜான்னு சொல்லிக்கிட்டாங்க. இப்போ பரிகசிக்கவும் செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ராஜான்னு எல்லாரும் உங்களை கூப்பிட்டாங்களே, இப்போ நீ ராஜாவான சிலுவையிலேருந்து குதியும், அப்படிலாம் அவரை பரிகாசம் பண்ணுறாங்க. அவர் பிறக்கும் போதும் ராஜா, அவர் வாழ்ந்திருக்கும் போது ராஜா, அவர் சிலுவையில் அடிக்கப்படும் ராஜா, ராஜாதி ராஜாவே வரப்பும் போகிறார். அவர் ராஜா, அவர் ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். நம்ம பாவத்தை ஜெயிக்கணும், அக்கிரமத்தை ஜெயிக்கணும், வியாதிகளை ஜெயிக்கணும், போராட்டங்களை ஜெயிக்கணும், பலவீனங்களை ஜெயிக்கணும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெயிக்கணும். ஆட்டுக்குடி ரத்தத்தினால் நான் ஜெயிப்பேன். ஐயோ ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ஏன் கவலைப்படணும் ஆண்டவரே, நான் ஏன் கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே, நான் ஏன் பயப்படணும் ஆண்டவரே? சில சூழ்நிலைகளை பார்த்து ஜெயிக்க வைக்கிற ரத்தம் என் கூட இருக்குது. நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, நான் ஜெயிப்பேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயித்தார்கள். ஒரு பலவீனத்தில் சோர்ந்து போறீங்களா? ஒரு இக்கட்டில் நீங்கள் சோர்ந்து போறீங்களா? இந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாக்கியதை விட ரத்தத்தினால ஜெயிப்பேன் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. வியாதி எங்க இருக்குது அந்த இடத்துல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படியாத பிள்ளைங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை உனக்குள்ள தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால முத்திரையிடுங்க பிள்ளைகளை, இயேசுவின் ரத்தத்தினால குடும்பங்களை முத்திரையிடட்டும்.
அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட சொத்து. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயித்தார்கள், ஜெயித்தார்கள், ஜெயித்தார்கள். தோல்வி அடைய பண்ணுகிறது பிசாசின் வேலை, ஜெயிக்க வைக்கிறது ஆண்டவர் ரத்தத்தின் வேலை. ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். அப்படியே எழுமி நிற்கலாமா? ரீபா பாபா ஷாலரகதரபா. சந்தோஷமா எழுமி நில்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயிக்க வைக்க போகிறார், ஜெயம் கொடுக்க போகிறார். அந்த ரத்தம் நம்மை ஜெயிக்க வைக்கிறது. அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது. நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா.